ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கவி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீர்க்கங்காய் தோல் துவையல், பீர்க்கங்காய் தோல் சட்னின்னு கூட சொல்லலாம், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு பீர்க்கங்காய்னா எதுவும் தெரியாது. இதுதான் பீர்க்கங்காய். இதுக்கு மேலே ஷார்ப்பாக இருக்க இந்த இது மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த ஸ்கின் மட்டும் நமக்கு தேவைப்படாது. இந்த ஷார்ப்பாக இருக்கிறத ஒரு பீலர் வச்சு ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இந்த சட்னி நல்லா இருக்குமான்னு யோசிப்பீங்க. ஃபஸ்ட்டு நான் கூட சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படி தான் யோசித்தேன். எங்கள் அம்மாவோட ரெசிபி இது. நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. இப்போ அந்த மேலே ஷார்ப்பாக இருக்கிறதுலாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க இந்த ஸ்கின்னை வச்சு தான் நம்ம சட்னி பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்கின்னை வந்துட்டு பீலர் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த பீர்க்கங்காய் தோலை வச்சு நம்ம சட்னி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக சாப்பாட்டில் கொஞ்சம் நெய் போட்டு கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரி எடுத்து வச்சுருக்க தோல் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபுல்லாகவுமே இந்த இவ்வளோண்டு எண்ணெயில் தான் நம்ம மொத்த எல்லாத்தையுமே வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ இதில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. கருக விட்டுற வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இதுலேருந்து ஒரு 15 20 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 ஸ்லைஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி கொஞ்சம் மணமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் வதங்கிருச்சு, எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ இதிலே வந்துட்டு நான் ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு ஒரு 8 9 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போல் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் துருகின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா வதங்க ஆரம்பித்ததோடு நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதே எண்ணெயிலே நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் இருக்கும்ல, அந்த சைஸில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கிக்கோங்க. எண்ணெயில் வதக்கி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த தோலை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தோலை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இருக்கிற எண்ணெயே போதும், அதிலே நல்லா வதக்கிக்கோங்க. தோல் போடும்போது நிறைய இருக்க மாதிரி இருக்கும், வதங்கும் போது கொஞ்சமாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது அதனோட குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம பிளேட்டில் நம்ம வதக்கி எடுத்துருக்கணும். வதக்கி எடுக்கும்போது அதனோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆற வச்சு நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக வேண்டாம், கொஞ்சம் குறப்பாக, லைட்டாக குறப்பாக இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி, தேங்காய், புளி, பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கிரைண்ட் கொடுத்துட்டு, ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தோல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். ரொம்ப சாஃப்டாகவும் வேண்டாம், ரொம்ப குறப்புன்னு வேணாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சதோ கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அந்த சூடுலேயே கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடும். பாருங்கள், சூப்பரான பீர்க்கங்காய் தோல் சட்னி, தோல் துவையல் எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் அப்படியே ரைஸோடு நெய் போட்டு கூட சாப்பிட்லாம், இல்லை இட்லி தோசை கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.